சுற்ற போகுது. ஃபேமிலி, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திக் கவிதா பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன். அதனால சரின்ட்டு வீட்டில் என்ற கொடுக்கலைங்க. சரி 10 தூரம் வந்துட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு வேப்ப மரத்துக்கு அடியில் நின்று பேசிட்டு இருக்கிறேங்க. சரி கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு நின்றுட்டு போகலாம் அப்படின்ட்டு. தண்ணி குடிச்சிட்டுங்க. ஹரி வேற அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறோம். போயிட்டு வந்தோம் பாப்பா. ஆமாம், ஒன்றுக்கு போயிட்டு வந்தான். அப்புறம் அதனால நின்றுட்டு இருக்கிறேன். நீ போய் அப்படியே சாமி போனோங்க. சாமி கும்பிட்டு வர்றதாங்க. ஆமாங்க, இப்போ வந்து 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் மாசம் வந்துடுவோம். இப்போ வந்து 1.5 மாசமே ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியா வந்துட்டு என் தங்கச்சி வீடு எல்லாம் வந்துட்டு போனது தாங்க. மறுக்க வந்துட்டு எங்களால் வரவே முடியலைங்க. அதனால 2 வாரம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுங்க. அதனால சரி இந்த வாரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க, சாமி கும்பிட்டு எல்லாமே. ஆமாங்க, வாங்க பார்க்கலாம். வாங்க, நம்ம இடமெல்லாம் அப்படியே காமிக்கிறோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, எல்லாமே ஃபுல்லாக கொட்டமுத்து. மாவுக்கு போடுறதானே? மாவுக்கு போட்டு ஆட்டுவாங்க கொட்டமுத்து. நல்லா எப்படி சொல்றது, பஞ்சாட்டு இருக்கு மாமா, பொசு பொசுன்னு. ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்க, இது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குங்க. வண்டி போகிற மாதிரி இருக்குது வழி, அதுக்கு போகிறதுக்கு. நாங்கள் அந்த வேப்ப மரத்து நெவுள்ள நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நாங்க தொடர்ந்து போக மாட்டோங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நின்று மரத்து நெவுள்ள நின்றுட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் போறதாங்க. அப்படியே பஸ் போகுது. பஸ் போயிட்டு இருக்குது. கட் பண்ண இங்க பாருங்க, சொட்டு நீர் வந்து எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சூப்பரா இருக்கு. சாயந்தரம் நேரமா இருந்ததுன்னா அழகா தெரியும். ஆமா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, 1 2 3 4 ஜூம் பண்ணி காட்டுறேன். 6 அப்படியே சுத்தி வராது. எல்லா பக்கமும் படுற மாதிரியாட்டுக்கு மேல வரையும் போய். ஆமா, தண்ணி கீழே கட்டுறதுக்கு பதிலா அது மேல அப்படியே மேல போய் நல்லா அடிக்குது. சூப்பரா இருக்குது பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. பாப்பா சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா 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 ஆமா, இங்க சாமி கும்பிட்டு லட்சுமி நாராயணன் சாமி கும்பிட போறோம். நான் இங்க வா. அடங்கவே மாட்டேங்கிறான், இங்க எங்களுக்கு முன்னாடி ஓடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டைம்ல குறும்பு ஓவர் ஆயிருச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹரி சூப்பரா போஸ் கொடுக்குறான். சூப்பரா நின்னுட்டான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து அந்த பொருள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்க, அங்கே போனோம். ஆனால் அழகாக இருந்துச்சுங்க, இது தண்ணி ஊற்றுற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என் ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி, ஒரு சாமி பாட்டு பாடுற மாதிரி இது வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால சரி வாங்கலான்ட்டு போயிருந்தேன். அப்போ தான் இது அழகாக இருந்துச்சு, தண்ணி ஊற்றுற மாதிரி. சரின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என் ஹரி வெளியிலே நின்றுக்கிறேன், நான் வரமாட்டேன், வெளியிலே நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கடைக்கார பசங்க தான் உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க. இல்லை அவங்க வரல, வந்தாதான் கேட்கணும். வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் போயிட்டு வாட்டர் மேலன், அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாவக்காய் விதை, புடலங்காய் விதை, அப்புறம் வெள்ளரிக்காய் விதை, இது 4 வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி விதை போடலாம். அப்புறம் கோசாக்காய்,
இந்த வெள்ளரிக்காய் எல்லாமே இந்த வெய்ய நாளுக்கு போட்டோம்னா வருங்க. ஏதோ வெய்ய நாளுக்கு வீட்டுக்காக ஆகிக்கும்லங்க. அதனால் சரின்ட்டு இதெல்லாம் வாங்கினேங்க. அப்புறம் புடலங்காய் விதையும் பாவக்காய் விதையும் என்கிட்ட இல்லைங்க. பாவக்காய் விதை ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னு போட்டேன், ஆனால் அது வரல. சரின்னு நம்மளே நர்சரியில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அதுவும் இருந்துச்சுங்க. சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. மீதி எல்லா விதையும் பார்த்தேங்க, பீட்ரூட் விதை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் எதுவும் நான் வாங்கலைங்க. ஏன்னா இங்கே வருமா என்னன்னு தெரியல. சரி இதை போட்டு சாம்பிள் பார்க்கலாம், அப்புறம் நல்லா வந்துச்சுன்னா அடுத்த டைம் போவையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தேங்க. சுற்றி பார்த்தேன், எல்லா விதையும் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் சுற்றி ஒரு ரவுண்டு வந்தேங்க. வந்துட்டு அப்புறம் வந்துட்டேங்க. யாருங்க எடுத்து காமிக்கிற பீன்ஸு எல்லாமே. அது வந்து கொத்தவரங்காய் விதை காமிக்கிறேங்க. எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். இவங்க இருந்துக்கிட்டு வேண்டாம், இது போடலாம், அடுத்த டைம் வரையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் முள்ளங்கி வாங்கிட்டுமான்னு கேட்டேன். முள்ளங்கி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் வந்து பார்த்து வச்சுருந்தேன், இங்கே வாங்கன்னு சொல்லிவிட்டு அதை காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பாருங்கள், அழகாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ரோஸ். வேணால் எனக்கு வாங்காமல் வர்றதுக்கே மனசு இல்லையா. அப்புறம் சரி இப்போ இந்த டைம் வந்துட்டு 4 வாங்கியிருக்கிறோமாங்க. அதனால் சரி அடுத்த டைம் வந்துட்டு ஒட்டுக்க நான் வந்து வாங்க மாட்டேங்க. போகிறப்போ ஒவ்வொன்று வாங்குவேன். போன டைம் போனப்போ செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்தேங்க, ரோஸ் கலரு. அதனால் சரி இந்த டைம் போவையில் நம்ம வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ விதை வாங்கினோங்க. ஏன்னா இந்த டைமில் போட்டால் தான் நம்ம வெய்ய நாளில் பொறிக்கிற கரெக்டாக இருக்கும். அப்புறம் சரின்ட்டு இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அடுத்த டைம் போவையில் வேணால் நம்ம அந்த ரோஸ் செடி அப்புறம் இன்னொரு செடிங்க அது வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சுற்றி காமிங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன வாங்கணும்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்டு இருந்தேங்க. என்னென்ன இதை வாங்கினேன்னு கேட்டாங்க, அதனால் காமிச்சிட்டு இருந்தேங்க. காமிச்சிட்டு சொல்லிகிட்டு இருந்தேங்க. இந்த தடவை நம்ம புடலங்காய் இதெல்லாம் நம்ம போட்டு எந்த அளவுக்கு நமக்கு காய் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் போட்டு பார்க்கலாங்க. வந்துச்சுன்னா லாபங்க. அப்படியே பாருங்கள் சுற்றி காமிச்சிட்ருக்குறாங்க. இது பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும் கொய்யா செடியில் பாருங்களேன், துளியூண்டு செடியாக இருக்குது. ஆனால் காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நம்மளாம் செடி வச்சோம்னா பெருசானால் தான் வருது. ஆனால் அவங்கக்கிட்ட பாருங்கள் சின்னதுலேயே இருக்குது பிஞ்சு. அப்படியே பாருங்கள் சுற்றி கொய்யா செடி எல்லா செடியுமே வச்சுருந்தாங்க பாருங்க. அடுத்த டைம் போனால் நம்ம என்ன செடி வாங்குறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் சுற்றி காமிச்சிட்ருக்குறோம். இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. செமையாக இருந்ததுங்க அந்த கலரு. எங்கள் பாப்பா விதையெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறாளுங்க. அடுத்து பாப்பா வந்து 7 டே வந்து பிங்க் கலரில் இருக்கும்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போயிட்டேங்க. பெட்ரோல் அடிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பாப்பா வந்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தீர்ந்துருச்சுங்க. அதனால் சரின்ட்டு தண்ணி வந்து பிடிச்சிட்டு பாப்பா தண்ணி பிடிக்கிறதுக்கு போனாலுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆர்வம் வந்து ரொம்ப ஹைட்டாக மாட்டி இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு அவங்களே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் பாப்பா அவங்க தம்பி 3 பேர் போய் தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் பிடிச்சிட்டு வாட்டர் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கரிக்கு போயிட்டேங்க. பேக்கரிக்கு பாருங்கள், ஹரி அங்கே போய் போண்டா தான் வேணும்னு சொல்லிட்டான். இந்த போண்டா நான் வீட்டிலேயே சுட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் சுட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஏன் போண்டா இது நம்ம வீட்லேயே சுடுற போண்டாங்க. வீட்லேயே சுட்டுக்கலாம். எங்கள் ஹரி வீட்டில் சுட்டாலும் சாப்பிட மாட்டோம். போண்டா வந்து போண்டா வெளியே வந்தானா தான் சாப்பிடுவோம். டேஸ்ட் மாற்றி பண்ணிக்கலாம். நாங்கள் பேக்கரி இந்த பாருங்க, போண்டா சாப்பிட்லான்னு ஹரி வந்து போண்டா கேட்டாங்க. போண்டாவும் பப்ஸும். அதனால் போண்டா சாப்பிட்லான்ட்டு அப்படியே வந்தேங்க. போண்டா சாப்பிட்டு பப்ஸு நல்லா இருக்கான்னு கேட்டேங்க. நல்லாயிருக்கு அப்படிங்கிறானுங்க. அதான் தலையாடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டாக இருந்தது, அதனால தான் நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறோங்க. அதுக்கோசரம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா நீ மறுபடியும் வந்து என்ன கேட்டிருந்தேன், டீ கேட்டிருந்தேங்க. டீ வந்து கேட்டிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பா வேறு அவளும் சொன்னாங்க நல்லா இருக்குங்கப்பா அப்படின்னு சொன்னான்.
அதனால கோயிலுக்கு வந்து அப்போவும் நாங்கள் உட்கார பிளேஸ் வந்து உட்காந்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது இந்த இடம். ஏன்னா நல்லா இருக்குது செம்ம. அப்படியே நல்லா அமைதியாக இருக்குதுங்க. அப்படியே நல்லா பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்களா, நல்லா பந்தல். இங்கே பாருங்க ஃபுல்லாக பாருங்க, இதெல்லாம் காமிக்குது. அங்கே பாருங்க ஃபுல்லாக மழை தான் அந்த சைடு. அங்கே பாருங்க போன டைம் வரப்ப கல்லக்கா போட்டிருந்தாங்க. அந்த இதான் இந்த ரோடு, இதுதான் நம்ம வந்த ரோடு. எது? ஆமா ஆமா. தண்ணி வேணுமா குடிக்கிறக்கா? எது அதா? அது என்ன மலைன்னு தெரியல. அங்க இருக்கிறது வேணா திருச்செங்கோடு மலை. ஆமா அது வேணா தெரியும். இந்த டவர் வந்து எங்க போகுதுன்னா நம்ம எலுமாத்தூர் தான் போகுது. நீங்க இந்த டவர்லயே போனீங்கன்னா கூட எலுமாத்தூர்ல இறங்கிக்கலாம். பக்க ஷார்ட்கட்ல ஷார்ட்கட்டு. இந்த டவர்லயே போனீங்க நீங்க அங்க போயிடலாம். அங்க வேற அப்ப ஏணி மாதிரி கம்பிலே அப்படியே ஃபுல்லா நடந்து போய்க்கலாம். இல்ல இது ஒரு நல்ல ஐடியா தானே அப்படிங்கிறா. அந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டாவது நாங்க ஃபாலோ பண்றோம். அது குட் நல்ல ஐடியாவா இருந்ததுன்னா நாங்க ஃபாலோ பண்றோம். நீங்க ஃபாலோ பண்றீங்க. தண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது. அப்புறம் வீட்டுக்கு போற வரைக்கும் தண்ணி இல்ல. அரே இங்க வா தம்பி, இங்க வா தம்பி. கார் வருது, ஓடியாந்துருங்க. இங்க வா தம்பி, இங்க வாங்க. இங்க ஓகே. வேற பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதான். அப்படியே வந்தாச்சு, அப்படியே அமைதியா உட்காந்தாச்சு. இங்க எவ்வளவு நேரம்னா ஒரு மணி 2:30 ஒரு 3:30 மணி வரைக்கும் அப்படியே ரெஸ்ட். அது எதனால நாங்க 3:30 மணி வரைக்கும் சொல்றோம், அது ஒரு விஷயம் இருக்குது. கோயில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா மறுபடியும் சண்டை கூட்டிட்டு வர மாட்டாங்க. அதனால போறப்ப கொஞ்சம் போனோம்னா நம்ம அப்படியே போறோம். இங்க வா தம்பி, இங்க வா தம்பி. ஆமா ஒரே காரணத்தினால தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. அங்க பாரு கோயில்ல தண்ணி ஊத்தக்கூடாதுடா. தண்ணி கீழே ஊத்தக்கூடாது, தப்பு. ஆமா தப்பு. அப்புறம் என்னங்க வேற என்ன? அன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பண்ணீங்க? ஆமா எங்க வீட்டுல நீங்க ஒண்ணும் பேசலைங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துருவோம். அது மாசத்துல ஒரு வாரம் வந்துருவோம். ஸ்பெஷல் வீட்டுக்கு போய் பார்த்ததான் வீட்டுக்கு போய் என்ன முடிவு எடுக்கணும்னு. தண்ணி கீழே ஊத்துறான் பாரு. பண்றது சரிங்களா?